தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடும் ஜெபம். தூய் ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வணைத்திடுவீர். குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 52வது இறைவார்த்தை. பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பொது காலத்தினுடைய 17ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இன்று நாம் வாசிக்கும் நற்செய்தி வாசகத்தில் 3 உவமைகளை நாம் காண்கிறோம். இந்த உவமைகள் நம் ஒவ்வொருவருக்கும் 2 அடிப்படையான கேள்விகளை முன்வைக்கின்றன. முதலாவதாக, விண்ணக அரசின் விலைமதிப்பற்ற புதையலை நான் கண்டுபிடித்து விட்டேனா? அப்படி ஒரு நிலை எனக்கு இருந்தால் அதை அடைவதற்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட நான் தயாராக இருக்கிறேனா? இந்த 2 கேள்விகளுக்கும் நாம் சரியான விதத்தில் பதில் அளித்தால் இன்றைய நாளினுடைய கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க முடியும். புதைக்கப்பட்ட புதையலை தற்செயலாய் கண்டெடுத்த மனிதனைப் போலவே பலரும் ஜெபத்தின் ஒரு கணத்தின் மூலமாகவோ, திருப்பலியில் ஏற்படும் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தின் மூலமாகவோ, ஒரு தர்ம செயலின் மூலமாகவோ அல்லது துன்பத்தின் போதோ கூட வியக்கத்தக்க வழிகளில் இறைவனின் அருளை பெறுகிறார்கள். ஒருவேளை அந்த மக்கள் தெய்வீக புதையலை தீவிரமாக தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இறைவனின் அருள் பேரருளின் ஒரு கணத்தில் அந்த திரை விலக்கப்பட்டு இறைவனின் விண்ணகத்தின் அழகு வெளிப்படுகிறது. அவர்கள் அந்த புதையலை கண்டறிந்தவுடன் அதற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை என்பதை அவர்களின் ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்கின்றன. அந்த தருணத்திலிருந்து அந்த புதையலை முழுமையாக உடைமையாக்கி கொள்ளும் பொருட்டு தங்கள் முழு வாழ்க்கையும் மறுசீரமைக்க அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இதற்கு மாறாக ஒரு வணிகரின் பாதை என்பது சத்தியம், அழகு மற்றும் நன்மைக்காக ஏங்கி அவற்றை விடாமுயற்சியுடன் தேடும் ஒரு ஆன்மாவின் பாதையாகும். தேடுபவர் நித்திய மதிப்புள்ள ஒன்றை பற்றி படிக்கவும், செபிக்கவும், ஏங்கவும், பின்தொடரவும் பல ஆண்டுகளை செலவிடக்கூடும். பின்னர் இறுதியாக அந்த முத்து கண்டெடுக்கப்படுகிறது. கிறிஸ்து கண்டறியப்படுகிறார். நற்செய்தி தெளிவாகிறது. அந்த ஏக்கம் நிறைவேறுகிறது. மீண்டும் விலையுயர்ந்த அந்த ஒரே முத்தாகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு மற்ற அனைத்தும் மனமுவந்து துறக்கப்படுகின்றன. இந்த 2 உவமைகளிலும் புதையலை பெறுவதற்காக அனைத்தையும் விற்கும் முடிவு ஒரு எளிதான தேர்வாகும். அந்த கண்டுபிடிப்பு மிகவும் மகத்தானது. அதனால் ஒருவரிடம் உள்ள மற்ற அனைத்தும் அதற்கு முன் மங்கிவிடுகின்றன. அதனால் உண்மையில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறார்கள்? நம்மில் பலர் வயலில் புதைக்கப்பட்ட புதையல் பற்றி கேள்விப்பட்டு ஆர்வத்தின் காரணமாக அதை தேடி வண்டியில் செல்பவர்களைப் போன்றவர்கள். ஆனால் தேடுவதற்கு சிறிதும் நேரம் செலவிடுவதில்லை. அல்லது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் விற்பனைக்கு உள்ள அரிய மற்றும் மதிப்புமிக்க ஒரு முத்து பற்றி தகவல் அறிந்த ஒரு வணிகரைப் போன்றவர்கள். ஆர்வம் இருந்தாலும் பயணத்தின் நீளத்தை கவனித்துவிட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டு விடுகிறோம். இறைவனின் அரசின் மகிமையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருந்தாலும்
அதை நாம் உண்மையாக கண்டறியாவிட்டால் எந்த விலை கொடுத்தாவது அதை அடைவதின் மதிப்பை நாம் காண மாட்டோம். பூமியில் ஏற்கனவே இருக்கும் இறைவனின் அரசை விலைமதிப்பற்ற தன்மையையும் பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கும் அவருடைய விண்ணகத்தின் பரிபூரணத்தையும் நாம் ஆரம்பத்தில் கண்டறிந்தால் மட்டுமே நம்மிடம் உள்ள அனைத்தையும் விற்கவும், அருளுக்கு தடையாக இருக்கும் ஒவ்வொரு தடையிலிருந்தும், ஒவ்வொரு பாவத்திலிருந்தும், மனச்சோர்விலிருந்தும், கவனச்சிதறலிலிருந்தும் விடுபடவும் நாம் மனமுவந்து நம்மையே ஒப்புக்கொடுப்போம். அதன் மூலமாக இறைவனுடைய அரசின் முழு பயனையும் பெறுவோம் என்ற சிந்தனையோடு இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஏக்கத்தோடும் மனதுருக்கத்தோடும் அன்பு செய்து தேடி வாழ வைத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் நேசத்திற்குரிய இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லி ஆண்டவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர் என்று எசாயா 45:24 வாசிப்பதைப் போல, நீதியுள்ள தேவனே, இன்று உம்மையே நாடி வருகிறோம். உம்மிடத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மிலே எங்கள் மகிழ்வையும் நிறைவையும் நாங்கள் காண்கிறோம். நீரே எங்கள் நல்ல தகப்பன், நீரே எங்கள் அன்புக்குரிய அன்பர், எங்கள் தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றும் அன்பு தகப்பன், உமது பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். புதையலை கண்டவருடைய இதயம் அக்களித்து அகமகிழ்வதைப் போல உம்மை கண்டு மனமகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். கடன் பிரச்சனைகளும் பொருளாதார சிக்கல்களும் வாழ்வின் தேவைகளும் இவை எங்கள் மனதை உடைத்து அளவைத்து கொண்டிருந்தாலும் நீர் உண்மையான தேவன், எங்களுடைய வாழ்வின் நடுவராக இருக்கிறவர், எங்கள் தேவைகளில் அனைத்திலும் நீர் எங்களுக்கு நிறைவை கொண்டு வருகிறவர் என்ற உன்னதமான சத்தியத்தை தியானிக்கிற இந்த வேளையிலே, ஒப்பற்ற செல்வமாக நீர் எங்களோடு இருக்கிற போது இந்த உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் மனிதர்கள், உலக உறவுகள் எங்களை கை நெகிழ்ந்தாலும் உம்மிலிருந்து எங்களுக்கு ஆறுதலும் ஆற்றலும் விடுதலையும் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உம்மிடத்தில் இன்று நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை கைவிடாதீரும். உம்மை பற்றிய அறிவே எங்கள் வாழ்வில் சிறந்த அறிவு என்று சாலமோனின் ஞானநூல் புத்தகத்தில் நாங்கள் வாசிப்பதைப் போல உம்மை அதிகமாக அறிந்து, உம்மை நேசித்து, மனதிருக்கத்தோடு எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்காகவும் தீமையின் கரங்களில் வீழ்ந்து கிடக்கிற, போதை பழக்க வழக்கங்களில் தங்களை இணைத்து கொள்கிற, கெட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ரவுடித்தனங்களினாலும் இன்னும் பல்வேறு விதமான சமூக தீமைகளை தங்கள் வாழ்விலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் இளையோருக்காகவும் உம்மிடத்தில் மனதுருகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்வாழ்வை கட்டளையிட்டருளும். உமது ஆவியானவர்களை தூண்டி எழுப்பி அவருடைய மனங்களை மாற்றி இன்று தேசத்திற்கும் மனிதர்களுக்கும் பயனுள்ள மனிதர்களாக அவர்களை மாற்றும். ஆண்டவரே, இன்று போராட்டங்களாலும் பல்வேறு தேவைகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீதியின் தேவன் தாமே நீர் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் உன்னதமானவர். அடித்தட்டு மக்களோடும் வாழ்வில் வலுவிழந்த மக்களோடும் சேர்ந்து நீர் போராடுகிறவர். அத்தகைய தேவன் தாமே எங்கள் போராட்டங்களில் வெற்றி தர வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.